Good evening, friends. Today we are going to see about Meghadattu issue. So, எதனால வந்து இந்த Meghadattu issue வருது அதே மாதிரி ஸோ ஏதோ வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாட் இஸ் தி ஹிஸ்டாரிக்கல் ரீசன் பிஹைண்ட் அதோட கீ டைம் லைன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் பட் ஹவர் தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் ரிகார்டிங் திஸ் இஷ்யூ which I will give you a theme and you can prepare it on your own. So major aspects I will be covering in this video. Okay. So Meghadattu அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து it is being taken up by Karnataka. அது என்ன அப்படின்னா it is planning to propose a 99-meter height உள்ள ஒரு டேம் where it can store up to 67 TMC of water and then it can even generate 400 megawatt of hydropower electricity. So which இதோட electricity needs. So it's a dual power dam. அண்ட் தென் அதோட பெங்களூரோட வாட்டர் கிரைசிஸை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்றோம் அப்படின்னா தமிழ்நாடு இஸ் லொகேட்டட் ஆன் த லோவர் ரைபேரியன் ஸ்டேட் as well as கர்நாடகா இஸ் வந்து அப்பர் ரைபேரியன் ஸ்டேட் இது ஹிஸ்டாரிக்கல் அக்ரிமெண்ட் படி ஈவன் இட் கோஸ் பேக் டு 1872 அண்ட் 1892 அண்ட் 1924 வேர் கிங்டம் ஆஃப் மைசூரு அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி வில் ஹாவ் அன் அக்ரிமெண்ட் தட் வித்வுட் தமிழ்நாடுஸ் கன்சென்ட் அதாவது லோவர் ரைபேரியன் ஸ்டேட்டோட கன்சென்ட் இல்லாம நம்ம வந்து எந்த ஒரு டேமும் அப்பர் ரைபேரியன் ஸ்டேட் வந்து பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து 1973 வரைக்கும் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பட் 1974ல தமிழ்நாடுக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருந்தது அது என்ன அப்படின்னா கர்நாடகா வந்து டேம் பில்ட் பண்ணி அது அங்க உண்டான காவேரி வாட்டரை வந்து அந்த டேமுக்கு வந்து டைவர்ட் பண்றதுனால தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்துச்சு ஸோ தமிழ்நாடு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் வாட்டர் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அப்போ வந்து 1990 அண்ட் 2007ல காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து ஒன்று ஆர்கனைஸ் பண்றாங்க அப்போவும் வந்து 2007ல தான் வந்து வேர்டிக் தராங்க அந்த வேர்டிக்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் ஷேரிங் அதாவது என்னென்ன ஸ்டேட் யார் யார் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி கர்நாடகா அவங்க எல்லாமே வந்து ரைபேரியன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கும் போது கர்நாடகா வந்து எவ்வளவு வாட்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2007ல வந்து ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிப்ரவரி 2018ல காவேரி வந்து ஒரு நேஷனல் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணாங்க அதே மாதிரி வித்தவுட் தமிழ்நாடு கன்சென்ட் இல்லாம நீங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து கர்நாடகா வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து புட் ஃபோர்த் பண்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூன் 2018ல என்ன நடந்தது அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் தென் காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அதாவது CWMA அண்ட் CWRC ஸோ இந்த இஷ்யூக்கு வந்து ஒரு கீ டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னா காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் ஸோ அந்த அத்தாரிட்டி தான் வந்து இட்ஸ் மெயின் இம்ப்ளிமெண்டிங் பாடின்னு நீங்க நம்ம அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நெக்ஸ்ட் வந்து அந்த ரெகுலேஷன் கமிட்டி வந்து டே டு டே வந்து என்னென்ன நடக்குது அந்த டேட்டா இன்புட்ஸ் எல்லாமே வந்து CWMAக்கு வந்து தருவாங்க இதுதான் வந்து இந்த ரெண்டோட ஒர்க்கு ஸோ 2019 ஜனவரியில வந்து என்ன நடந்தது அப்படின்னா கர்நாடகா வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPRன்னு சொல்லுவாங்க அது வந்து யாருக்கு கிட்ட சப்மிட் பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கிட்ட வந்து சப்மிட் பண்றாங்க சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து அந்த ப்ராஜெக்டோட டிபிஆர் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது CWMA அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து இதை வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து இது வந்து இட்ஸ் லைக் டூ ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டேக் டவுன் பண்றாங்க அதே மாதிரி ஒரு மறுபடியும் வந்து தமிழ்நாடு விடாம திருப்பி ரிவ்யூ பெட்டிஷன் கூட வந்து ஃபைல் பண்றாங்க பட் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை என்டர்டெயின் பண்ணாங்க ஏன் அப்படின்னா இது வந்து இட்ஸ் டூ ஏர்லி இவங்க வந்து இப்பதான் DPRே ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டேக் டவுன் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா May 2026ல அதான் இப்ப ரீசெண்டா வந்து நான் சொன்னதான் சுப்ரீம் கோர்ட் வந்து இட்ஸ் வெரி ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோசலை வந்து இது பண்ணி தே ட்ராப் த ப்ரொபோசல் ஸோ ஆஸ் ஆஃப் ஜூன் 19 2026 என்ன நடந்தது அப்படின்னா தமிழ்நாடு அசம்பிளி வந்து ஒரு யுனானிமஸ் ரெசல்யூஷன் வந்து எடுக்கிறாங்க அதாவது எல்லா கட்சி த ரூலிங் பார்ட்டி தி அப்போசிஷன் பார்ட்டி அண்ட் அதர் ஆல் த பார்ட்டிஸ் ஹவ் செட் தட் we need a new tribunal for investigating the மேகதாது ப்ராஜெக்ட் அதாவது எங்களுக்கு வந்து உண்டான ஒரு காவிரி தீர்ப்பாயம் மாதிரி இன்னொரு இண்டிபெண்டான ஒரு தீர்ப்பாயம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்றாங்க ஸோ இப்போ வரைக்கும் நடந்த விஷயம் வந்து இதுதான் ஸோ வி ஹாவ் டு லுக் ஃபர்தர் வெதர் யாரோட சைடு வந்து லீகல் அக்ரிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம சைடா இல்லை கர்நாடகா சைடா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டிப்பா வந்து என்ன டெவலப்பிங்ஸ் இருக்கு அப்படிங்கறது கண்டிப்பா பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்